சொல்லா கைஸ், இன்னைக்கு நம்ம விச் கிரை சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சாப்டர் 1 ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம சாப்டர் 2 விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாகவே வியூஸே போக மாட்டுது. ஸோ தயவு செஞ்சு நிறையா பேர் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கஞ்சி கேட்குறேன். சரி, ஓகே. இதோட சாப்டர் 1 சாப்டர் 2ஓட ஸ்டோரியும் நான் உங்களுக்கு தனியாக வேணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தனி வீடியோவும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெட் ஹுட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சூனிக்கறி இருக்குல்ல, அந்த விச்சு அதோட என்னன்றது டிக்கு மாட்டு சனி. சரி விடு. சரி, ஓகே. இங்கே ஒரு பாம்பு இருக்குது. அந்த அந்த இந்த விச்சோட பேத்தியோட அந்த ரெட் கலரில் ஒரு க்ளோத் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுதான் அந்த கேமோட ஸ்டோரி. இப்போ நம்ம அந்த பாம்பு போட்டோன்னே ஃபஸ்ட்டு சான்ஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ நம்ம கட்டிங் பிளேஸ் இருக்குது, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போகுது. அப்பாடா, அது அங்கே போகுதுங்க. நம்ம பேசாமல் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து ஓகே, இப்போ பாருங்கள், மந்திரத்தை போட்டுற வண்டி தாங்க. போடு போடு. என்ன இப்படி கத்துற? இதெல்லாம் ஒரு இதுன்னு நீ வேறு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும் ஒரு இடத்துக்கு. அது என்ன இடம்னா இதோ இந்த இடம் எங்கூடாது. ஐயோ, அங்கே முழிச்சிச்சா? அது எந்த இடம்னா இந்த இடத்துக்கு தான் யூஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு கெனால்ங்கிற பாருங்க, இது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா மரக்கட்டை, இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஓகே, போவோம். சீக்கிரம் போடா. ஓகே, ஆச்சு. ஓகேங்க. நிறையா யாரோ இங்கே தங்கியிருப்பாங்க போல இருக்குது. டென்ட்டெல்லாம் இருக்குது. இது என்னது? பீஸ் ஆஃப் பெயிண்டிங். எடு. என்னது? இன்னும் ஓனாய மாதிரி இருக்குது. கிள்ளிட்டு இருக்கு. சரி, ஓகே. கீழே போடு. நம்ம வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். இது ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே. இது போய் நம்ம எடுப்போம். ஓகே, கட்டு. இதுக்கு தான் நம்ம கட்டிங் ப்ளேஸ் வச்சுட்டு வந்தோம். ஓகேங்க. இங்கே சோளக்காட்டு பொம்மை இருக்குது. அதுதான் அந்த காக்கான்னு கத்திச்சு போல இருக்குது. ஒரு க்ரோபார் இருக்குங்க, நமக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் திறக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு டோரை வந்து அந்த விச்சு ஆணி அடித்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் ஒரு ஷஃபல் இருக்கும். அது நம்ம போய் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த விச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். விச்சே இருக்கியா? சப்பாவை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பக்கம் போய் செக் பண்ணி பார்ப்போம். விச்சே விச்சு எங்கே வருதுங்க அந்த விச்சு. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா? ஆனால் ஏன் நம்மளே பார்க்கல? ஏற்கனவே நம்மளை பார்த்துருக்கணுமே. அது அங்கே பக்கம் போகுது. அது நம்ம போகிற வழி தானே. அது அங்கே நிற்குதே. வேறு வழியே இல்லை. நம்ம வெளியே திறந்துட்டு தான் போகணும் போல. என்ன பண்ணுது அங்கே? விச்சே, இங்கே மட்டும் வந்துடாத ப்ளீஸ். அங்கே அப்படியே போயிரு. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் போகுது. இப்போ டோரில் இருந்து அந்த ஷவல் நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, சீக்கிரம் அதை பார்க்குறதுக்குள்ளே போகணும். ஓகேடா, தரேன் சீக்கிரம். போடு. அளவு பார்க்கல. திரும்பி அப்படி தான். ஓகே, ஷஃபல் இருக்குங்க. எதுக்கு யூஸ் ஆகணும்னா ஒரு அரவறுப்பான ஒரு கன்றாவியான தோன்றதுக்கு தான் யூஸ் ஆகும். எதுக்குன்னா நம்ம முதல்ல வந்து மோந்த பார்த்தோம்ல, அதாவது இதுதான். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கீன்னு ஒரு கீ இருக்கும். அது நம்ம போய் எடுக்கணும். ஆனால் அது என்ன மாட்டு சொன்னதில் இருக்குன்னு தெரியலையே. அது வேறு அந்த விச்சு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. சரி, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தோண்டி பார்ப்போம். இதுக்குள்ளே இல்லையே. சரி, ஓகே. அப்புறம் நம்ம அந்த ஹவுஸ் பக்கத்தில் ஒரு டிக்கு இருக்கும். அந்த டிக்கு அது நம்ம போய் பார்க்கணும். ஐயோ, பார்த்துருச்சு. இப்போ தான் என் மனசுக்குள்ளேயே நினச்சேன், இது வரைக்கும் நம்ம என்ன விச்சு கண்டில் சிக்கிலியேன்ட்டு. அதுக்குள்ளே வந்துடுச்சே. குள்ள கத்திரிக்கா, நீ 10 சென்டிமீட்டர் இருந்துட்டு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீ துரத்துறீங்களேன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்க, இது தரேன். ஓகே, இதுக்குள்ளே தான் இந்த ப்ளூ கீ. இதாங்க ப்ளூ கீ, எடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸோட லாக்கருக்கு யூஸ் ஆகும், அதை திறக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு திறக்கிறதுக்குன்னு இன்னொரு சாவியும் இருக்குது. அதை நாங்கள் போய் எடுக்கணும். ஓகே, இப்போது வந்து இந்த விச்சு போயிடுச்சா? போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போவோம், தைரியமாக போவோம். ஓகேங்க.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷெவல் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் தோண்டணும். அதை நம்ம போய் தோண்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது அந்த பக்கம் தான் இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது, சில வாய்ப்பு. பாத்திர போது எங்கேயாச்சும் நம்மளை வச்சு வச்சு அதை பார்த்துடாத ப்ளீஸ். ஓகே, இந்த பிளான்ட்டுக்கு கீழே சாவி இருக்கும் பார்த்தீங்களா, கீ. இதை வச்சு இந்த ஹவுஸை ஓப்பன் பண்ண சீக்கிரம் தரேன். ஓகே, எனக்கு இந்த கேமில் பிடிச்சது ஒரே விஷயம் இந்த கிராஃபிக்ஸ் தாங்க. வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஹாரர் ஃபிலிம்லையும் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சது கிடையாது. இதில் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்னது, லுக்கிட். அந்த பெயிண்டிங் பிக்சர் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது இங்கே தான் வந்து வைக்கணும் போல். கிராங்க் இது பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிணறை கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, ஓடே ஜூட், ஓடு ஓடு. அதை பார்த்து ஓகே ஓகே. இப்போ பார்த்து என்னது இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் அந்த கிணறு இருக்குது. அது எப்போ நம்ம போய் என்ன பண்ணணும்னா, அது ஒரு கிராங்கை வச்சு தோண்டி அந்த பக்கெட் நம்ம இப்போ எடுக்கணும். அதாவது வாலி அதை நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கிராங்க்கு. ஓகே ஓகே, என் கூட ஃபிட் பண்ணணும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. சுற்றி அது வச்சு வேறு வந்துட போகுது. சீக்கிரம் சீக்கிரம் சுற்றி. ஓகே, சுற்றியாச்சு. இது வந்து நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷவல் எடுத்துகிட்டு வந்து அந்த டிக்கு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் யூஸ் ஆகும் அந்த வாலி. அந்த டிக்கையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம இருங்க அது வைங்க. அது அங்கே தான் போகுது, உங்களுக்கு தெரியுதா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா போகுது. வச்சே இங்கே மட்டும் வந்துடாது ப்ளீஸ். ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த மந்திரத்தை போட வேண்டியதுதான். மந்திர காடி வந்துரு. எப்படி மந்திரம் வேற மாதிரியா? ஓகே, இந்த ஷவல் நம்ம போய் இப்போ எடுத்துக்கலாம். பார்த்துடக்கூடாது நம்மளை. ஓகேங்க, ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த டிக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து தோண்டணும். ஏண்டா மாடு இவ்வளோ பெரிய சாணி போடுமா? நான் இந்த கேமில் தான் இவ்வளோ போடும் நானே பார்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி என்னன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஓகே, இது என்னது? ஓகே, இப்போ அந்த வாய் பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடணும். சீக்கிரம் போடா, வச்சு வர வந்துட போகுது. ஓகே ஓகே, எடுத்துக்கலாம் பக்கெட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 1 சாப்டர் 2 தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காடு இருக்கிறதுனால எல்லா இடமும் கன்ஃபியூஷன் ஆகிடுது. இதுவே 1ன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடமும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் வந்து 2 பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க 1 விட. 1ன்னா குட்டி வீடு, ஆனால் இதில் பெரிய காடாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். என்ன அது இவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க? ஓகே, இந்த பாதி தான் தூக்கி இருக்கு. இவன் என்ன இவ்வளோ கல் எடுக்குமோ இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறேன், ஏன் எனக்கு தெரியல. ஏண்டா இந்த இத்தினுண்டு கல்லை தூக்கி தான் நீ ரொம்ப நேரம் நடக்கிறியா? ஓகே ஓகே, சீக்கிரம் போட. அந்த விச்சு வேறு வந்துட போகுது. சீக்கிரம் போ, உனக்கு கால் ஊனி நடக்கிற போல இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல. ஓகே ஓகே, போவோம். எந்திரா ஓகே, இப்போ இதில் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்க, அப்படியே திறந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து அதை நம்ம அப்புறமா லாஸ்ட்டில் தான் நம்ம அந்த திறந்த அண்டர் கிரவுண்டில் போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம படிக்கணும். நாலேஜ் புக். பார்த்திங்கன்னா யூவை கவுத்து போட்டால் செடி நல்லா உயரமாக வளருமாமா. போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இறங்குறது. சிக்கிட்டுனா அப்பாடா அப்படியே வந்துட்டு. ஓகே, ஆனால் சாப்டர் 1 சாப்டர் 2 நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த சாப்டர் 2. ஓகே, இதுனா எக்ஸிட் வெளியா? ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம எது எடுக்கணும்னா அந்த இது என்னோடது மறந்து போச்சே, அந்த செடியை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அந்த செடியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். செடியை கண்டுபிடிச்சா தான் மந்திரத்தையும் போட முடியும். இன்னும் அவ்வளோதாங்க. விச்சு வந்தால் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண முடியாது. 2 தடவை தான் இருந்துச்சு, அந்த 2 சான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் அது வந்து ஓட மட்டும்தான் முடியுமே தவிர நம்மளால் எதுவும் பண்ண முடியாது.
சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துடுச்சு இந்த விச்சு. ஐயோ அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் விச்சு நம்மளை துரத்தலைங்க. ஐயோ தெரியாது நம்ம சொல்கிறேன். ஓகே ஓகே, இந்த விச்சு அந்த பக்கம் தான் போகுது. போயிரு. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி கண்டுபிடிக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா செடி. ஓகே, எங்கள் அப்பா இந்த மந்திரத்தை போட வேண்டி தான். ஹோம் மந்திர காளி வந்துரு. எப்படி சூப்பரா எப்படி வளருது பார்த்தீங்க. ஐயோ நீ எந்த பக்கம் வரியா? வேறு ஐயோ இது காட்டுத்தனமாக துரத்துதே. இது என்ன குள்ளே கத்திருக்கா மாதிரி இருந்துட்டு எவ்வளோ தூரம் துரத்துது பார்த்தியா? சரி ஓகே, டக்குன்னு ஏறி வேண்டியதாங்க மேலே. ஏறு சீக்கிரம் மேலே ஏறு. ஓகே ஏறியாச்சு. ஓகேங்க ஏறிட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம இப்போ போகணும். ஓகே இப்போ வந்தாச்சு. ஓகே சவுண்டு மட்டும் வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகேங்க, இப்போ வந்து இங்கே ஒரு மேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுக்கணும். பார்க்கலாம் என்னது. அந்த குகைக்குள்ளே போயிட்டு என்னென்னா ரைட்டு 2 ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு 2 ரைட்டு, அப்படி போனால் வந்து அந்த இது வந்துடும். சரி ஓகே, இப்போ நம்ம போய் அங்கே போக வேண்டியதாங்க. இப்போ மேலே போக முடியாதா? ஐயோ சரி ஓகே, சீக்கிரம் இறங்குடா. எப்படா இறங்குறது? இங்கே இருக்கா? நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விச்சு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துலாம், அப்புறமா இறங்கலாம். ஓகே இறங்க. ஓகேங்க, விச்சு வரக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டிதான். முருகா கதிரவேலா, ஆண்டவா, ஈஸ்வரா, அப்பாடா எப்படியும் அது நம்மளை பார்க்கல, அது வரைக்கும் நல்ல விஷயம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் பிளேஸ். ஐயோ பார்த்துருச்சா? ஐயோ என்ன தான் உனக்கு வேணும் பாட்டி? எதுக்கு படி எனக்கு ஒட்டிட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நானே வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு நீ இப்படி டாட்டுத்தனமாக துரத்தாது, எனக்கு கால் வலிக்கும்ல. ஓகே இங்கே வந்தாச்சு. இந்த விச்சு இன்னுமா நம்மளை துரத்துது. ஐயோ இது என்னங்க இது? ஓகே, இதை நம்மளை வந்து தெரியாதனமாக துரத்துற அது இது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேங்க நான். சரி ஓகே, அது நம்மளை துரத்தலை, ஆனால் அது நம்மளை ஹார்ட் பட்டுன்னு இருக்குதுங்க. நம்மளை துரத்துற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால அப்படியே சொல்லிடுறேன் வாயை விட்டு. சரி ஓகே, இதே பக்கம் போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்னது இது? எங்கள் கட்டிங் பிளேஸ் வேணுங்க. நம்ம கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வரல, நம்ம போய் கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இங்கே தான் இருக்கும் கட்டிங் பிளேயர்ஸ். அடு ஐயோ இது வச்சு நீ விட்டுரு. ஏன் வச்சு நீ இப்படி துரத்துற? ஷோ உனக்கு பண்ணு வேணும்னா சொல்லி நானே வாங்கி கொடுக்குறேன். அதுக்குன்னு என்னை இப்படி துரத்தாத. இருங்க அந்த வச்சு போயிடுச்சுன்னு பார்க்கலாம். வச்சு ஹே என்ன அங்கேயே சலமாக நின்றுச்சு. வச்சே நான் வர முடியாதா உள்ள? வந்து பாரு. இந்த பயம் இருக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் போனால் தான் நான் அந்த கட்டிங் பிளேஸ் எடுக்க முடியும். சீக்கிரம் எவ்வளோ நேரம் அது போகிறதுக்கு? அப்பாடா அப்படியே போகுது. அது பின்னாடி அப்படியே சைலண்ட்டாக போயிட வேண்டியதான். ஓகே போதுங்க அது. ஓகே சைலண்ட்டாக போக வேண்டியது தான். ஓடு இது வேறு கான்ட்டு போ. ஓகே அந்த பக்கம் போகுது. எந்த சைட் போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே அது அந்த பக்கம் போகுது, நம்ம சேஃப்டி தான். இந்த கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஐயோ இங்கே தான் நிற்குதா? நம்மளை பார்த்துட போகுது. அப்பாடா இங்கே போயிடுச்சு. ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே போகணும். ஓகே போ. அப்பாடா இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்டும் ரைட்டு, இப்போ லெஃப்ட்டு, இப்போ ரைட்டு,
இப்போ ரைட்டு. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. நம்ம இப்போது என்னது இது ஓ, இங்கே என்னமோ பாஸ்வேர்ட் போடுற மாதிரி லாக் இருக்குது. இது என்னது? இதுக்கு நம்ம கோடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த கட்டிங் பிளேயர்ஸு. ஃபஸ்ட்டு இங்கே இதெல்லாம் வட்டி விட்டுடலாம். வெட்டு சீக்கிரம் வட்டு. ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் நோட் பண்ணலாம். என்னது 461 நினைக்கிறேன். 461. ஓகே, போடுவோம். 4 ஐயோ 4 6 ஐயோ 6 1. அப்பாடா, திறந்துருச்சுடா. ஓகே. இங்கே தான் எங்கேயோ பெயிண்டிங் பிக்சர் இருக்குமே. இங்கே இருக்குதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 3 பிக்சர் இருக்குது. அதில் நம்ம 1 அதுலேயே இருக்குது. இப்போ நம்ம 1 நம்ம இந்த இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டா அதில் ஒரு பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி இந்த கீ எடுத்து இந்த ரெட் கலரில் கிளாத் எடுத்து நம்ம எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வச்சு பார்த்துட போகுது. ஓகே, பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். அங்கே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் போகணும். ஆனால் அது அப்படி தானே சுற்றி வரும். இப்போ என்ன பண்ணுறது? ஏய், இது பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே ஓடுறது? ஐயோ, வச்சே வந்துடாத. அப்பாடா, வரல. அந்த மியூசிக் நின்றுச்சு. ஓகே, வச்சிடலாம். வச்சிருக்கிற அந்த ஒன்று போய் நம்ம தேடணும். வச்சே வந்துடாத. ப்ளீஸ் வந்துடாத. அப்பாடா, அப்படியே தப்பிச்சிட்டோம். ஓகே, கதை முடிட்டு தான் போயிருக்கு இந்த தடவை. தரேன். என்னங்க இருங்க, ஃபஸ்ட்டு போகட்டும். ஓகே, மெதுவாக திறந்துட்டு அப்படியே ஜோட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெயிண்டிங் வேணும்ல, அது நம்ம போய் எடுக்கணும். ஓகே, அது நம்ம அந்த கிணறுக்குள்ளே போகும்போது தான் இருந்துச்சு. அது இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது தான் ரொம்ப நேரம் நான் போட்டதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்து போட்டது. ஒரே வீடியோ இதுவாக தாங்க இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் இது விளாண்டேன். இது போடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்காக ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, இது கொண்டு போய் மேலே வச்சிரு. ஐயோ, ஸ்டெப்பு அங்கே தான் நிற்குதுங்க. அது நம்மளை பார்த்துருப்போது எங்கேச்சு. ஐயோ, பார்த்துருச்சே. ஏன் வச்சேன்னு இப்படி துரத்தணும்? என்ன வேணும்னு சொல்லி லாலிபாப் வேணுமா? ஷோ, எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். அதுக்குன்னு என்ன இப்படி துரத்தாத. நீ துரத்துறாங்கிற பேர் என் உசுரை வாங்கிட்டு இருக்கிறேன். அப்பாடா, அது வரல. ஓகே, சீக்கிரமாக போய் நம்ம இது வேறு சீக்கிரமாக போய் இதை வச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு இப்போ நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடைக்கும். அது இந்த லாக்கரில் தான் போடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ பேட்லாக் கீ வேணும். அதான் நம்ம ஒரு கீ பார்த்தோம்ல கீழே, இந்த கீயை போய் எடுத்துகிட்டு வரணும். இருங்க, ஃபஸ்ட்டு போகட்டும். சரி, ஓகே, போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தைரியமாக போய் எடுத்த வேண்டியதுதான். ஓகே, போயிடுச்சா? ஓகே, இப்போ போய் டக்குன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஓகே, முக்கால்வாசி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நல்லா இப்போ வந்து இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த பாஸ்வேர்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய், அதாவது லெஃப்டில் எக்ஸு. ஓகே, அப்போ ரைட்டில் வந்து இந்த சர்க்கிள். அப்போ திரும்பி ஒரு ரைட்டில் திரும்பி ஒரு லெஃப்டில் ஸ்கொயர். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ வந்து திறப்போம். ஓகே, எங்கே கிடச்சிருச்சு. இதுதான் இந்த ரெக்கி. ஓகே, இந்த வச்சு போயிடுச்சு. அது அங்கே தருங்க இருக்குது.
அதை போட்டு நம்ம அதுக்குள்ளே அங்கே போயிட வேண்டியதான். சேஃபாக இடத்துக்கு அப்படியே சுற்றி போயிட வேண்டியதாங்க. ஓகே, இந்த வழியே நம்ம அந்த பக்கம் போயிட வேண்டியதாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த எஸ்கேப் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ஆலிங் கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்க, நான் லைக் தான் வர மாட்டேது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். நானும் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு 1K 2K ஒரு 1 மில்லியன் இந்த மாதிரி நம்ம அடிக்கணுங்க. இந்த மாதிரி தான் என் ஆசை. ஸோ நான் சின்ன பையங்கிறனால எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு இந்த கேமிங் வீடியோஸில். ஸோ எனக்கு என்னால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். ஓகே, வேறு நானே ரொம்ப சின்ன பையங்கிறனால கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கேன் வீடியோ போடலான்ட்டு. ஓகே ஓகே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்த இடமே தெரியாமல் நம்ம எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சி போக வேண்டியதுதான். ஐயோ பார்த்துருச்சுங்க அது. சீக்கிரம் போடா. அப்பாடா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆலிங் கொடுத்துக்கோங்க. வேறு என்னென்ன ஹாரர் கேம்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அதையும் போடலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு 1K லைக் ஆர் சப்ஸ்கிரைபு, அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஹாரர் கேம்ஸ் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம்.